Hi everyone, welcome back to my channel. Today's problem statement is write a Java program to swap two numbers without using third variable. So இங்க பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து a equal to 10, b equal to 20 இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் வந்து a equal to 20 and b equal to 10 ஸ்வாப் ஆகணும். அதான் நம்ம இங்க பண்ண போறோம். கான்செப்ட் வந்து arithmetic and logic building. That's it. First, using third variable எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Next நம்ம next step போலாம் without using third variable, right? So first நம்ம யூஸ்வலா நார்மலா third variable யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு வேல்யூஸ் ஸ்வாப் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம first third variable ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் வேரியபிள் a equal to 10, b equal to 20, right? இப்போ நம்ம third variable கிரியேட் பண்ணிக்கலாம். டெம்பரவரி வேரியபிள், ரைட்? இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெம்பரரி வேரியபிள்ல ஏவை ஸ்டோர் பண்ண போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? டெம்பரரி வேரியபிள் ஈக்குவல் டு 10ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஏல வந்து பியை ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ பியில் ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருக்கு? 10, 20 இருக்கா? ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும்? ஏ வந்து 20ஆ மாறும். ஏல தான் ஸ்டோர் பண்றோம், பிஏ கொண்டு போய் ஏல ஸ்டோர் பண்றோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 20ன்னு இப்போ மாறிடும். ஸோ நம்மளோட ஸ்வாப்பிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் நம்ம இதை தான் ஸ்வாப் பண்ணோம். ஏல 10 இருக்கு, அது வந்து 20ஆ மாறணும். நம்ம 20ஆ மாத்திட்டோம். இப்போ பியில் நம்ம 10 கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா ஸ்வாப் பண்ணணும். ஸோ பியில் 10 ஸ்வாப் பண்ணணும். பட் நம்ம கிட்ட வந்து ஏ வந்து ஆக்சுவலாக நமக்கு இப்போ ஏ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, 20 மாறிடுச்சு. அப்படின்னா நம்ம இந்த டெம்பரரி வேரியபிள் வச்சிருக்கோம்ல, அதில் நம்ம ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பியில் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? b ஈக்குவல் டு 10ன்னு மாறிடும். கரெக்டா? ஸோ இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சா? இந்த டெம்பரரி வேரியபிள்ல ஏவை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏல பியை ஸ்டோர் பண்றோம், பியில அந்த டெம்பரரி வேரியபிள ஸ்டோர் பண்றோம். டெம்பரரி வேரியபிள்ஸ் மீன்ஸ் ஏ தான், ஏவோட வேல்யூ தான் டெம்பரரி வேரியபிள்ல இருக்கு. ஸோ எஸ் அவுட்ல ஏவை பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் பியை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ண பாருங்க, ஏ ஈக்குவல் டு 20, பி ஈக்குவல் டு 10ன்னு வந்துடுச்சு, ரைட்? அதானே? ஏ ஈக்குவல் டு இங்கே 10ன்னு இருக்கு, இங்கே 20 இருக்கு. பி ஈக்குவல் டு இங்கே 20ன்னு இருக்கு, அவுட்புட்ல 10ன்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே 100 and 200 வச்சு பார்க்கலாம். ஓகே வந்துடுச்சா? a ஈக்குவல் டு 200, b ஈக்குவல் டு 100. இது வந்து தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது நம்ம யூஸ்வலாக நார்மலாகவே எல்லாமே ஸ்வாப்பிங் லைட் தான் பண்ணுவோம். பட் நம்ம இந்த தேர்ட் வேரியபிள், இந்த டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஐ ஜஸ்ட் கமெண்ட் திஸ் கோட். ஓகே, இப்போ ஏல 100 இருக்கு, பியில் 200 இருக்கு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணுறது இந்த ரெண்டு வேரியபிளை? நான் இங்கே சொல்லிட்டேன் கான்செப்ட்ஸ் கூட. இது ஜஸ்ட் ஃப்ளூவாக இன்ட்டாக எடுத்துக்கோங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏல 100 இருக்கு, பியில் 200 இருக்கு, ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் ஏ என்ன இருக்கு? 100, பியில் 200. ஓகே, 100 ப்ளஸ் 200 ஈக்குவல் டு 300, ரைட்? அப்போ ஏ ஈக்குவல் டு 300 இப்போ ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ பியில் என்ன ஸ்டோர் பண்ணலாம்? இப்போ ஏல வந்து 300 இருக்கு, இதில் பியை மைனஸ் பண்ண என்ன வரும்? பி என்ன வேல்யூ இருக்கு? இப்போதைக்கு 200 இருக்கு. 300ல் 200 போச்சுன்னா பேலன்ஸ் 100 வரும், ரைட்?
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏல என்ன இருக்குன்னா 300 இருக்கு, அதுல பி என்ன இருக்கு 200 இருக்கு. ஸோ 200 மைனஸ் பண்ணா எனக்கு இப்போ 100ன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ ஏவோட வேல்யூவை பியில் இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏவை சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஏல வந்து 300 இருக்கு. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏல தான் 300 இருக்கு. ஸோ ஏ இப்போ ஆக்சுவலாக பியில் வந்து 100 தானே இருக்கு. இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். பியில் வந்து இப்போ 100 இருக்கு, ஏல வந்து 300 இருக்கு. அப்போ 300 மைனஸ் 100 200, ரைட்? ஸோ அதையும் பியை மைனஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 300 மைனஸ் பி இப்போ என்ன இருக்கு 100 இருக்கு, ஈக்குவல் டு 200. ஸோ இங்கே ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ ஏ ஈக்குவல் டு 200ன்னு மாறிடுச்சு, பி ஈக்குவல் டு 100ன்னு மாறிடுச்சு. பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்டில் ரிசல்ட் பி. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவல் நார்மல் வேல்யூ என்ன? ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 200. ஸ்வாப் ஆயிடுச்சா? ஏ ஈக்குவல் டு 200, பி ஈக்குவல் டு 100. வேற எதுனா வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா? 10, 20 இல்லை 25, 15 கொடுக்கலாம். b equal to 25, a equal to 15. That's it. ஸோ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஒரு தேர்ட் வேரியபிள் ஒன்று கொடுத்துட்டு ஏவை அதில் ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் ஸ்வாப் பண்ணலாம். தேர்ட் வேரியபிள் இல்லாமல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அது வந்து இப்படி பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.